உலகமே 2020 கொரோனா கூட போராடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க 6 crore ஷேர்ஸை வந்து 7.90 அப்படிங்கிற ஒரு பிரைஸ்ல வித்தாங்க. வெறும் குப்பை தொட்டில போறதுக்கு பதிலா அதுல இருந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லா பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரைடன்ட் இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேணாமாங்கிற கன்ஃபியூஷன் இருந்தீங்கன்னா இந்த மொத்த வீடியோவை ஒரே லைனில் புரிய வைக்கிறேன். சேம் ஸ்டாக், சேம் பிஸ்னஸ், சேம் ஃபண்டமெண்டல்ஸோட அபிஷேக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற நேம்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்குவீங்களா? முதல்ல இந்த யூடியூப் வீடியோ தம்ப்நெயில்ல நான் ட்ரைடன்ட்ங்கிற நேமுக்கு பதிலாக அபிஷேக் இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ கிளிக் பண்ணிருப்பீங்களா? இது ரெண்டுத்துக்குமே ஆன்சர் எஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒருவேளை நோன் இருந்துச்சுன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வெல்கம் பேக் டு 1 minute ஃபண்டமெண்டல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஆல். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த யூடியூப் சேனலில் அந்த யூடியூப் ஒரு ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் மேபி அந்த ஸ்டாக்கை வாங்கலாம். பட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் எனக்கு ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க அண்ட் நான் அந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம் உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு ட்ரேடன் தேவையா இல்லையான்ட்டு. ஸோ ட்ரேடன் தேவைப்பட்டாலும் தேவைப்பட்டனாலும் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு நம்ம சேனல் ரொம்பவே முக்கியமாக தேவை. ஸோ இப்போ நம்ம கம்பெனி ப்ரொஃபைல்குள்ளே போனோம் அப்படின்னா இந்த ட்ரேடன்ட்டை டெக்ஸ்டைல் ஜெயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கம்பெனி எந்த ஒரு ஷர்ட் பேண்ட்டுமே பண்ணல. இவங்க ஒரு எம்பையர், அதாவது ஒரு மெகா கார்பரேஷன் சொல்கிறாங்க, டாடாஸ் பிர்லாஸ் மாதிரி. ஆனால் இவங்க டாடா பிர்லா மாதிரி ஒரு பெரிய ரிச்சான கம்பெனியும் கிடையாது. அண்ட் என்னதான் இவங்க மல்டிபிள் பிஸ்னஸ் ரன் பண்ணாலுமே இவங்களுடைய மெயின் இண்டஸ்ட்ரி டெக்ஸ்டைலில் இருக்குது. அதை தவிர இவங்க கெமிக்கல் ப்ரொடக்ஷன், எனர்ஜி ப்ரொடக்ஷன் அண்ட் பேப்பர் ப்ரொடக்ஷன்லாம் ஈடுபட்டிருக்காங்க. பட் இந்த எல்லா கம்பெனிஸ்க்குமே ஒரு இன்டர்லிங்க் இருக்குது. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அதுக்கு கம்பெனி ஹிஸ்ட்ரிக்குள்ளே போய் ஆகணும். ஸோ இந்த ஸ்டோரி ராஜேந்திர குப்தா அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட இருந்து பஞ்சாப்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பஞ்சாப் அப்படின்னாலே இது ஒரு ரிச்சான ஸ்டேட் விவசாயம் பண்ணுறதுக்கு அண்ட் இது ஒரு அலர்ட்ல இருக்கிற ஒரு ஏரியாவாக இருக்கும். ஏன்னா பாகிஸ்தான் பார்டரில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்டில் அதிகமாக இந்த லாக்கஸ்ட் இன்வேஷன் பேண்டமிக் வரும். ஸோ இந்த 2020 நம்ம இந்தியாவில் கூட இது நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. மாஸ் குரூப் ஆஃப் வெட்டிக்கிரிகளாம் வந்துட்டு ஃபார்மிங் லேண்டில் இருக்கிற எல்லா கிராப்ஸுமே சூறையாடிட்டு போயிடுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த காப்பான் மூவிலெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு அலர்ட்ல இருக்கக்கூடிய ஜோன் தான் பஞ்சாப். பட் இது வரைக்கும் மோஸ்ட் அங்கே நடந்தது இல்லை அப்படின்னாலுமே எப்படியா பார்த்தாலும் இந்த ஃபெர்டிலைசரோட நீட் ஃபார்மர்ஸ்க்கு அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய ராஜேந்திர குப்தா எப்படியாவது ஒரு கெமிக்கல் பேஸ்டு இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணணும், இந்த ஃபெர்டிலைசர்ஸை நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் 1985 ஒரு கெமிக்கல் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு கெமிக்கல் பிளான்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் அது ஒரு பெரிய ஃபெயிலியரில் போய் முடியுது. ஸோ அதுக்கப்புறமா ஸ்டில் இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னிலேயே அவங்க இருக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் 1990 ஒரு ஸ்மால் ஆக்ரோ பேஸ்டு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. இதில் இவங்க யான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இந்த யான் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண நூல் தான். பட் நூலை நம்ம இங்கிலீஷில் த்ரெட்னு சொல்லுவோம். ஒரு 5-6 நூலை ஒன்றா சேர்த்து ஒரு திக்கான நூல் பண்ணோம் அப்படின்னா அதுதான் யான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த திக்கான நூல் எங்கே தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாப்லாம் பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் கிட்ட, மலை பிரதேசம் கிட்ட இருக்கக்கூடிய ஏரியாங்கிறதுனால குளிர்காலத்தில் பயங்கரமாக குளிர் நடக்கும். ஸோ அதனால இந்த விண்டரில் தேவைப்படக்கூடிய ஸ்வெட்டர்ஸ், ஹூடி மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு இந்த யான் அப்படிங்கிற ப்ராடக்ட் தான் அதிகமாக தேவைப்படுது. ஸோ இந்த யான் ப்ரொடக்ஷனுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது காட்டன்ங்கிறது தான் ரா மெட்டீரியலாக இருக்குது. ஸோ நம்ம ஏன் இந்த காட்டன் பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மிங் லேண்டை வாங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது தான் காட்டனுக்கான பிளான்ட்டை வளர்க்குறதுக்குமே முக்கியமாக ஃபெர்டிலைசருங்கிறது தேவைப்படுது. ஸோ இந்த ஃபெர்டிலைசர் பண்ணக்கூடிய பிஸ்னஸில் நம்ம ஆல்ரெடி ஒரு வாட்டி உள்ள போயிட்டு ஃபெயிலியர்னு சொல்லிட்டு அந்த மில்லை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம ஏன் அந்த ஃபெர்டிலைசர் பிளான்ட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணக்கூடாது? அதில் வந்து நம்ம கெமிக்கல் ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா இந்த காட்டனுக்கு தேவைப்படக்கூடிய ஃபெர்டிலைசரும் பண்ண மாதிரியாச்சு. அண்ட் இவங்க பண்ணுற யான் எல்லாமே ஒரு ஃபினிஷ்டு குட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கலரிங் பண்ணுவாங்க. ஸோ ஸ்வெட்டர்னாலுமே கலர் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஸோ நம்மளுடைய ரா மெட்டீரியலான யான் அடுத்த இடத்துக்கு போகும்போது கலர் பண்ணி தான் போகுது. நம்ம இந்த கெமிக்கல் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறது மூலமா முன்னாடியும் ஒரு யூஸ் இருக்கு அண்ட் யான் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறமா ஒரு யூஸ் இருக்குங்கிறதுனால மறுபடியும் உங்க கெமிக்கல் ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க அண்ட் ஸ்லோவா ரெண்டு பிசினஸ்மே க்ரோ ஆக ஆரம்பிக்குது. 1993 இவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா இவங்களுக்கு முக்கியமான ரா மெட்டீரியலான காட்டன்ல இருந்து பிளான்ட் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இந்த பிளான்ட் வேஸ்ட் எல்லாம் வெறும்னா குப்பை தொட்டில போறதுக்கு பதிலா அதுல இருந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லா பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது தான் இவங்களுக்கு பேப்பர் எல்லாமே இந்த பிளான்ட் வேஸ்ட்ல இருந்து தான் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய ரா மெட்டீரியலோட கார்பேஜை நம்ம ஏன் யூஸ்ஃபுல்லா செய்யக்கூடாது, அதுல இருந்து ஒரு பேப்பர் செய்யலாமே அப்படிங்கிற ஐடியால இந்த A4 ஷீட் மாதிரியான பேப்பர் எல்லாம் இந்த யான் ப்ரொடக்ஷனுக்கு தேவைப்படக்கூடிய காட்டன்ல இருந்து வரக்கூடிய பிளான்ட் வேஸ்ட்டை வச்சு இவங்க பேப்பர் பிசினஸ் குள்ளேயுமே போறாங்க அண்ட் சில ஸ்டேஷனரிஸுமே இவங்க பண்ணி வித்துட்டு இருக்காங்க. அடுத்தது 1995 இவங்க இன்னொரு முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த யான் எல்லாமே மோஸ்டா ஸ்வெட்டர்ஸ் பண்ணுறது தான் யூஸ் ஆகுது அப்படின்னா இது மோஸ்டா நார்த் இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இந்த சவுத் இந்தியாலாம் வெயில் பிச்சுட்டு அடிக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்வெட்டர்லாம் மோஸ்டா செல் பண்ண முடியாதுங்கிறப்ப இந்த யானை வச்சு வேற என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் பண்றாங்கன்னு பார்க்கும்போது இந்த டர்க்கி டவல், நம்ம தமிழ்ல தேங்காய் பூ துண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டர்க்கி டவல்லாம் பண்ணக்கூடிய பிசினஸ்ல இது வந்து ஒரு யூனிவர்சல் மெட்டீரியல், உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே தேவைப்படுவதால நம்ம ஏன் இந்த யான்லேருந்து ஓகே யான் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம அதை ரா மெட்டீரியல் அனுப்பிச்சிடுவோம், அது மற்ற ஸ்வெட்டர் பண்ணுற கம்பெனிக்கு ரா மெட்டீரியலாக இருக்கும். பட் நம்ம இந்த யானை வச்சுட்டு வேற என்ன செய்யலாம்னு பார்க்கும்போது இந்த டர்க்கி டவல்ஸுமே சேம் யான்லேருந்து தான் வருது. ஸோ அதனாலே இவங்களுடைய ஃபர்ஸ்ட் டவல் பிளான்ட்டை 1995 டர்க்கி டவல் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
அடுத்தது 2007ல் இவங்க டெக்ஸ்டைல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் இவங்க இந்த டர்க்கி டவல் மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ப்ரமோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபைண்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அண்ட் உலகமே 2020ல் கொரோனா கூட போராடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இதே சேம் யான் மெட்டீரியல் வச்சு தான் இந்த கொரோனாவில் டாக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடிய பாடி சூட்ஸ், ஹேஸ்மட் சூட், முக்கியமாக இந்த ஃபேஸ் மாஸ்க் எல்லாமே இந்த யான் மெட்டீரியல் வச்சு தான் பண்ணுறாங்க. அண்ட் ஈவன் ஹாஸ்பிட்டல் கர்டன்ஸ் கூட இந்த யான் மெட்டீரியல் வச்சு பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டப்ப நம்ம இந்த இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2020 டைமில் இவங்க இந்த மாதிரி ஃபேஸ் மாஸ்க்லாம் ப்ரொடெக்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதுலேருந்து ஒரு கணிசமான ப்ராஃபிட்டை ஈவன் கோவிட் டைமில் கூட இவங்களால பார்க்க முடிஞ்சது. கோவிட்க்கு அப்புறமா இந்த மெடிக்கல் செக்டர்ல நம்ம இந்த யானை வச்சு வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஆன்டி பாக்டீரியல் ஃபெதர் டச் டவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சேம் டர்க்கி டவல் பண்ணதுக்கு பதிலாக இப்போ இந்த ஃபெதர் டச் டவல்ஸ் ஒன்று பண்ணுறாங்க. சாஃப்டான ஒரு டவல், முக்கியமாக பேபிஸ்க்கும் எல்டர்லி பர்சன்ஸ்க்குமான ஒரு கான்சன்ட்ரேஷன் டவலாக இதை பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இவங்க கையில் வச்சிருக்காங்க அப்படின்னா இன்னும் வேற என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இவங்களால பண்ண முடியும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் மாடல் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கம்பெனியில் இருக்கிற முக்கியமான ப்ராடக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்ஷீட், அதாவது இந்த யானை வச்சு இந்த பெட்ஷீட்டுமே பண்ணுறாங்க. அண்ட் பெட்ஷீட் எல்லாமே ஒரு யூனிவர்சல் மெட்டீரியல், உலகத்தில் எல்லா இடத்துலையுமே தேவைப்படும். அடுத்தது பாத் டவல் பண்ணுறாங்க. நான் சொன்ன டர்க்கி டவல் தான் இது. அடுத்தது பாத் ரோப்ஸ் பண்ணுறாங்க. இது ஒரு பிரீமியம் ப்ராடக்ட். நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி இல்லை, யூரோப் அண்ட் அமெரிக்காவில் மோஸ்ட்டாக துண்டு கட்டிட்டு வர மாட்டாங்க. குளிச்சுட்டு வந்துட்டு ஒரு ட்ரெஸ் மாதிரி போட்டுட்டு வருவாங்க வெளியில் வரப்ப. அதை வந்து பாத் ரோப்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்டாக பணக்கார ஃபேமிலிஸில் தான் நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அந்த ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்லையுமே இவங்க இருக்காங்க. அண்ட் பிளான்ட் வேஸ்ட்லேருந்து இவங்க பேப்பர் ப்ராடக்ட்ஸ்லையுமே பண்ண ஆரம்பிச்சு அண்ட் பேப்பர் அண்ட் ஸ்டேஷனரிஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக A4 ஷீட்ஸ்லாமும் பண்ணுறாங்க. என்னதான் இவங்க இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணாலுமே ஸ்டில் யான் ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்களுடைய மெயின் பிளான்ட்டாக இருக்குது. அதாவது மற்ற கம்பெனிக்கு தேவையான ரா மெட்டீரியலான யானை இவங்க பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த யானை வச்சு மற்ற ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா உள்ளன் ஃபேப்ரிக்ஸ், இந்த ஹூடி மாதிரி ஸ்வெட்டர் மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணலாம். ஸ்டப்டு டாய்ஸ், இந்த டெடிபேர் மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இதுலேருந்து பண்ணுறாங்க. எம்ப்ராய்டரி, ரோப் மேக்கிங் மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த யான் தான் மெயினாக ரா மெட்டீரியலாக வச்சிருக்காங்க. ஸோ அதனால இந்த கம்பெனியோட மெயின் பிஸ்னஸே டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் இருக்குது. ஸோ டெக்ஸ்டைலை பேஸ் பண்ணி தான் இவங்க போயிட்டு இருக்காங்க. பட் அதை தவிர இந்த கம்பெனிக்கு மற்ற கம்பெனிஸ் கூட ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரிக்குள்ள சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் அதர் ஃபெர்டிலைசர்ஸ் பண்ணுறாங்க. புரியுதா? அதாவது இந்த காட்டன் தான் இந்த யான்கான ரா மெட்டீரியல்ங்கிறப்ப அந்த காட்டனுக்கு தேவையான ஃபெர்டிலைசருமே இவங்க பண்ணுறாங்க. அடுத்தது இந்த யான் வந்ததுக்கப்புறம் அது கலரிங் ஏஜென்ட்ஸ்குள்ளே போகும். ஸோ அந்த கலரிங் ஏஜென்ட்ஸ்க்கு ஆன்டி ஸ்டாட்டிக் ஃபினிஷஸ், ஸ்குவீசிங் ஏஜென்ட்ஸ், டீசிங் ஏஜென்ட்ஸ், சாஃப்ட்னஸ், அதாவது இந்த கம்ஃபர்ட், உஜலா மாதிரியான ப்ராடக்ட்ஸ், ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் எல்லாமே இவங்க பண்ணுறாங்க. அடுத்தது பவர் ப்ரொடக்ஷன்லையுமே இவங்க ஈடுபட்டிருக்காங்க. அதாவது இவங்களோட எல்லா பிளான்ட் ரன் ஆகிறதுக்கு தேவையான அளவுக்கான பவர், அதாவது எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான யூனிட்ஸுமே இவங்களே வச்சிருக்காங்க. ஸோ அதாவது நம்ம வந்து ஒரு ஃபார்வர்ட் வெர்டிக்கல் இன்டகிரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு தனி சுயசார்பு அடைஞ்ச ஒரு கம்பெனி அப்படின்னு நம்ம இவங்க சொல்லலாம். ஸோ இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபைண்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கம்பெனி ஆரம்பிக்கும் போது இவர் 1990s அபிஷேக் இண்டஸ்ட்ரீஸ் நேமில் தான் இந்த பிளான்ட் ஆரம்பிச்சாரு. அண்ட் அந்த நேமில் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வரைக்கும் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் லேட்டர் அபிஷேக் இண்டஸ்ட்ரீஸ் நேம்லேயே நம்மளால ப்ராடக்ட்ஸ் விற்கும்போது பெருசாக நம்ம ப்ராடக்ட்ஸ் போக மாட்டேங்குது, பிராண்டிங் நல்லா இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அதனால அவருடைய மொத்த இண்டஸ்ட்ரி பிசினஸுமே ரீபிராண்ட் பண்றாரு ட்ரைடன்ட் லிமிடெட் அப்படிங்கிற நேம்ல. இந்த ட்ரைடன்ட் நேம் இருந்ததுக்கான எக்ஸாக்ட் காரணம் என்னங்கிறத இவங்களுடைய பிசினஸ் வெப்சைட்ஸ்ல போடல அப்படின்னாலுமே மோஸ்டா மார்க்கெட்ல என்ன ஸ்பெகுலேட் பண்றாங்க அப்படின்னா ட்ரைடன்ட், அதாவது இந்த சூலாயுதம் நம்ம பார்த்திருப்போம். ஸோ அதாவது கம்பெனி நேமா வச்சிருக்காங்கிறப்ப ஸ்ட்ரென்த், பவர் அண்ட் ஸ்டெபிலிட்டி இதை குறிக்குது. அதாவது இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த்தான யான் அண்ட் எனர்ஜி ப்ரொடக்ஷன் பவர்லையும் அண்ட் கெமிக்கல் ப்ரொடக்ஷனில் ஸ்டெபிலிட்டியும் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இது குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற சில பேர் இந்த கம்பெனியோட ஷார்ப்னஸையும் ப்ரிசிஷனையும் குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒரு மித்தாலஜிக்கல் கனெக்ஷன் இருக்குது. ஆப்வியஸாக நார்த் இந்தியாவில் இருக்கும்போது ஒரு மித்தாலஜிக்கல் கனெக்ஷன் இருக்கும்போது மோஸ்ட்டாக உங்களோட ப்ராடக்ட் சேல் ஆகும் அப்படிங்கிற ஐடியாவில் வைக்கிறாங்க. என்னதான் இதெல்லாம் சொன்னாலுமே நம்ம ட்ரைடன்ட் அப்படிங்கிற நேம் ஷார்ட்டாக இருக்குது அண்ட் ஸ்ட்ராங் பிராண்டிங் நேம் குறிக்குதுங்கிறதுனால மெமரபிளாக இருக்குங்கிறதுனால ஒரு பிராண்டிங் அட்வான்டேஜுக்காக தான் இந்த ட்ரைடன்ட் நேம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இவர் ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேப்ரிக் செக்மெண்ட்குள்ள என்டர் ஆனாரு. அண்ட் இவர் ஏகப்பட்ட மேஜர் த்ரெட்ஸுமே இந்த கம்பெனியில் ஃபேஸ் பண்ணாரு. பட் ஸ்லோவாக இவங்களுடைய கம்பெனி எக்ஸ்பென்ஷன் வந்து 1999லேருந்து 2011 தான் அதிகமாக எக்ஸ்பெண்ட் ஆச்சு. மோஸ்ட்டாக இவங்களுடைய பிளான்ட் வந்து பஞ்சாப், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர்னு சொல்லிட்டு நியர்லி 7500 tons ஆஃப் யானை வந்து எவ்ரி இயர் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ வச்சிருக்காங்க. அண்ட் இவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் லுதினியா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப்ல இருக்கிற ஒரு இடத்துல தான் இருக்கு. ப்ரொமோட்டரான அனாலிசிஸ் நம்ம பார்த்துட்டோம். அண்ட் இந்த கம்பெனியில் ப்ரொமோட்டர் தான் ஃபவுண்டராகவே இந்த கம்பெனிக்கு இருந்தார். பட் இப்போ ஒரு கிரிட்டிக்கல் ஃபேஸ்க்குள்ள நம்ம போகிறோம், அதுதான் மேனேஜ்மெண்ட் அனாலிசிஸ். ஃபவுண்டர் தான் இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டராக இப்போ வரைக்குமே இருந்தார். பட் ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ப்ரொமோட்டர் அவருடைய பொசிஷன்லேருந்து ஸ்டெப் டவுன் ஆயிட்டாரு. அண்ட் கரண்ட் ப்ரொமோட்டர் யார் அப்படிங்கிறது இது வரைக்கும் பப்ளிக்காக ரிவீல் பண்ணலை. ஸோ ட்ரைடன்ட் குரூப் தான் ப்ரொமோட்டர்னு சொல்கிறாங்க. பட் கரண்ட்டாக இந்த கம்பெனி யார் நடத்துகிறாங்கிற ஐடியா நமக்கு இல்லைங்கிறது ஒரு மேஜர் நெகட்டிவ் பாயிண்டாகவே இந்த கம்பெனிக்கு நம்ம பார்க்கலாம். மற்ற காம்படிட்டர்ஸோட பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு பெரிய மேஜர் அச்சீவ்மெண்ட்லாம் சொல்ல முடியாது. பயங்கரமான
அதிகமான பிராண்டெல்லாம் இந்த ட்ரேடுங்கிறது நம்மளே மார்க்கெட்டில் பார்க்க முடியாது. பட் ஸ்டில் இது எல்லாமே இந்த ராஜேந்திர குப்தாங்கிற ப்ரொமோட்டரோட அச்சீவ்மெண்ட்ஸ் மட்டும்தான். இப்போ அடுத்ததாக யார் வரப்போறாங்கிறது தெரியல. அண்ட் இது வரைக்குமே அதை சொல்லலை. அதாவது ஒரு ப்ரொமோட்டர் ஸ்டெப் டவுன் ஆகும்போது இவங்க தான் அடுத்த ப்ரொமோட்டருங்கிறது அவங்க முன்னாடியே சொல்லியிருக்கணும். பட் அதை சொல்லாமல் இவங்க சைலண்டாக இருக்கிறது ஒரு டேஞ்சர் நெகட்டிவ் சைனாக தான் நான் பார்க்குறேன். எத்திக்கல் அண்ட் மாரல் செக்மெண்ட்ஸில் இந்த ப்ரொமோட்டர் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ரிசர்ச் நம்ம நார்மலாக பண்ணுவோம். பட் ப்ராப்ளம் என்னன்னா இந்த கம்பெனியோட எந்த ஒரு ட்ரஸ்ட்டுமே ஃபவுண்டேஷன்ஸுமே நம்ம கையில் கிடைக்கல. ஸோ மோஸ்ட்டாக இவங்களுடைய எத்திகாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால கிளியராக பார்க்க முடியல. பட் ஒரு இடத்துல நான் என்ன பார்த்தேன்னா ரெயின்போ இன்டெகிரேட்டட் டெக்ஸ் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்காங்க. இவங்க 6 crore ஷேர்ஸை வந்து 7.90 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸில் விற்றாங்க. ஸோ இதை விற்கும் போது கம்ப்ளீட்டாக ட்ரேடண்ட் அப்படிங்கிற அந்த பேரண்ட் கம்பெனி அதே 7.90 ப்ரைஸ்க்கு வாங்கிட்டாங்க. ஸோ இவங்களுடைய ஒரு குரூப் ப்ரொமோட்டர் வெளில போகும்போது அதை அப்படியே பப்ளிக் கையில் விடாமல் இந்த ப்ரொமோட்டர்ஸ் அதை அப்சர்வ் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல விஷயமாவே பார்க்குறேன். பட் ஸ்டில் யார் ப்ரொமோட்டர்னே தெரியாமல் இந்த ஸ்டாக் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமாங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ள போகலாம். ஸோ அதுலேருந்து இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் என்னங்க தான் அனலைஸ் பண்ணலாம்.